அட பாருங்களேன், அரசியலில் எப்போவாச்சும் தான் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும். நேற்று அண்ணாமலை பிரச்சார களத்தில் வரவேற்கிறதுக்காக சில வித்தியாசமான முறையும் மதுரை பெண்கள் கடைபிடிச்சாங்க. தேவரையாவோட மறு உருவம் தான் அண்ணாமலைன்னு செல்லூர் ராஜு புகழ, தேவரையாவை கொச்சப்படுத்திட்டாங்கன்னு காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுக்க, அண்ணாமலையை ஓரங்கட்டிட்டாங்க. ஓரங்கட்டினதும் இல்லாமல் கூடவே அல்வாவையும் கொடுத்துட்டாங்க. அண்ணாமலைன்னு எத்தனை நாள் பாஜகவில் இருப்பாருன்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுங்கிறதையும் மாணிக்கம் தாக்கூர் கடுமையாக அண்ணாமலையை விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. கடந்த இந்த 5 வருஷமா நாளைக்கு அண்ணாமலை என்ன அறிக்கை விடுவாரோ, பத்திரிகையாளர் சந்திப்பில் யாரை பற்றி பேசுவாரோங்கிறது வாயிலையும் வயிற்றுலையும் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் திமுக அமைச்சர்கள்லாம் இருந்தாங்கன்னு அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளுறாங்க அதிமுகவோட அமைச்சர்கள். விஸ்வகுரு ஏங்க மௌன குருவா ஆயிட்டாருன்னு ஸ்டாலின் பதிலடி கொடுக்க, மோடி திடீர்னு அதிரடியான சில முடிவுகளையும் எடுத்திருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல்களும் சூடாகி பரபரப்பாக ஒரு பக்கம் பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் பரபரப்பாக களத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த திமுக காரங்க என்ன இப்படியெல்லாம் கிளம்பிட்டாங்கங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே திமுக இப்படிதாங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சாலும், ஆனால் இப்போவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 8000 ரூபா கூப்பன் வாக்குறுதியை அறிவிச்சாரு. திமுக காரெல்லாம் இப்போவே போலி கூப்பனை அடித்து மக்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க எப்படியெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு. இந்த சம்பவம் தருமபுரியில் தான் நடந்திருக்குது. பறக்கும்படியோட அதிரடியான நடவடிக்கை மூலியமாக தான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிறத நம்மெல்லாம் வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி இன்னும் தமிழகத்தில் எத்தனை தொகுதியில் திமுக காரங்க கிளம்பியிருக்காங்கங்கிறது அந்தந்த தொகுதி நிலவரங்களை நம்ம பார்த்தா தான் தெரியும். நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார். இன்னைக்கு என்டிஏவோட வேட்பாளர்கள்லாம் படு உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிறத சொல்லணும். ஏன் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணனாலும் ஒட்டுமொத்த என்டிஏவுக்கும் உப்பு சப்பு இல்லாத மாதிரி தான் பிரச்சார களம் இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலை பிரச்சார களத்துக்கு வந்தார். படு ஜோராக உற்சாகமாக களத்தில் இறங்கிட்டாங்க என்டிஏவோட கூட்டணி கட்சி நிர்வாகிகள். அப்படி தான் நேற்று மதுரை மாவட்டம் முழுக்க அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் போயிருந்தார். பாஜக இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை தாங்கிறத போல்ந்து தள்ளுறாரு செல்லூர் ராஜு. அது மட்டும் இல்லாமல் தேவரையாவோட மறு உருவமாக தான் அண்ணாமலை இன்னைக்கு இருக்காருங்கிறதையும் ஒரு படி மேலே போய் அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளுறாரு நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள். உடனடியாக நம்ம காங்கிரஸ் கட்சி, ஏங்க அண்ணாமலை நீங்கள் பேசுறது கரெக்டு, அண்ணாமலை ஏங்க நீங்கள் தேவரையாவோட பேசுகிறீங்க, அந்த வார்த்தையே அவரை கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்குன்னு நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் செல்லூர் ராஜை பொழந்து கட்டிடுகிறாரு சமூக வலைதளத்தில். அவரோட நிலைமை என்னங்கிறது இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியில் என்னங்கிறது நமக்கு தெரியும். தேசிய தலைமை கொடுத்த பொறுப்பு கூட மாணிக்கம் தாக்கூர் வேணான்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. அவர் இன்னைக்கு அண்ணாமலையை செல்லூர் ராஜெலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த 5 வருஷமாக இந்த திமுகவில் படு கேவலமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, இளைஞர்கள்லாம் கெட்டு குட்டிச்சோராயிட்டாங்க, போதை கஞ்சா பொருட்கள்லாம் சர்வ சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. இந்த ஆட்சிக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நான் இளைஞர்களுக்காக தான் நான் பேசுகிறேன். இளைஞர்கள், நீங்கள் உங்களுடைய அரசியலை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வாக்களிக்கணுங்கிறத ஒரு வேண்டுகோளாகவும் அண்ணாமலை அவர்கள் வச்சுக்கிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று பிரச்சார காலத்தில் அண்ணாமலை அவர்கள் திருப்பத்தூரில் பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம தொண்டர்கள் எப்போவுமே அண்ணாமலையோட ஆதரவாளர்களாக ரசிகர்களாங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் சினிமா நடிகருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. அவர் மேலே போடுற ஆர்வம் மிகுதியால் கையில் இருந்த ஃபோனையும் தூக்கி அண்ணாமலை மேலே போட்டுட்டாருங்க நம்ம நிர்வாகிகள். அது உடனடியாக அங்கே இருந்த வேட்பாளர் அந்த நிர்வாகியை கடிச்சிக்கிட்டாரு. உடனடியாக அண்ணாமலை அவர்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுண்ணா, இதெல்லாம் ஆர்வத்தில்
பூ அள்ளி போடுற ஆர்வத்தில் கையில் இருந்த ஃபோன் விழுந்துருச்சுன்னு சொல்லி அண்ணாமலை பெருந்தன்மையாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டாரு. இதனால தான் என்னவோ அண்ணாமலைய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க, புகழ்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணமோ இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கெல்லாம் வரதான் செய்யுது. ஏன்னா தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்கள்னு தேவரையா சொல்லுவார். அதே மாதிரி தான் அண்ணாமலையோட நடவடிக்கை இருக்குதுன்னு செல்லூர் ராஜும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அண்ணாமலைய பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்களோ இல்லையோ, அதிமுகவோட வேட்பாளர்கள் அண்ணாமலை என்னோட தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையோட பிரச்சாரத்தினால தான் இன்னைக்கு அதிமுக நிர்வாகிகளுக்கு வேட்பாளர்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் பிறந்திருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் களத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் அண்ணாமலைய பிரச்சாரத்தால் ஏற்பட்டிருக்குதுன்னு தான் நம்மெல்லாம் சொல்லணும். ஏன்னா அவரோட பிரச்சார களமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நேற்று திருப்பரங்குன்ற பிரச்சார களத்தில் கூட திரு அண்ணாமலை அவர்களை அங்கே தீபம் ஏற்றுறதுக்காக அந்த பகுதி மக்கள் எல்லாம் குத்து விளக்கோட அண்ணாமலையை வரவேற்றாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசியல் களத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி வரவேற்பு கொடுக்கல. ஆனால் அது திருப்பரங்குன்ற விஷயங்கள் நமக்கு எல்லாம் பல விஷயங்கள் என்னெல்லாம் கடந்த சில மாதங்களாக நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் அண்ணாமலையை குத்து விளக்கு ஏற்றி அவரை வரவேற்ற பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் நேற்று சில வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அது பாஜக கூட்டணி வெற்றி பெற்றா திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றப்படும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அண்ணாமலை வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறாரு. அது நடக்கணும் அப்படின்னா மதுரைக்குள்ள ஒட்டுமொத்த தொகுதியும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் அண்ணாமலை அவர்கள் நேற்று திருப்பரங்குன்ற பிரச்சார களத்தில் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேவரையாவுடைய அண்ணாமலையை ஒப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக காரங்களாம் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேவர் ஜெயந்தி அப்போ போனார். ஆனால் அங்கே நெத்தியில் வச்ச திருநீரை கூட அழிச்சிட்டு வந்தார் அந்த இடத்துலையே. அன்னைக்கெல்லாம் எந்த திமுக காரனும் வாய் பேசலை. ஆனால் இன்னைக்கு தேவரையாவோட அண்ணாமலையை ஒப்பிட்ட உடனே இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தேசியம் தெய்வீகம் என்னோட இரு கண்கள்னு வாழ்கிற ஒரு மனுஷன். அதுக்காக தான் செல்லூர் ராஜ்யம் அதை பற்றி பேசினார். இன்னைக்கு பிரச்சார களத்தில் முதல் அணியாக இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களை பிரச்சார களத்தில் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு உற்சாகப்படுத்தி தொண்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திருப்பத்தூரில் பிரச்சார களத்தில் இன்னைக்கு அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற நம்ம பெரிய கருப்பேன் அவர் எம்எல்ஏ அமைச்சர் வேலையெல்லாம் பார்க்க மாட்டாருங்க. அவர் அதை தாண்டி சில ஜல்சா வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு அதுக்கே நேரம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி பெரிய கருப்பனை நேற்று திருப்பத்தூரில் கிழிச்சு தொங்க விட்டுட்டு வந்துட்டார் அண்ணாமலை அவர்கள். அது அவர் மட்டும் இல்லாமல் மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆரையும் ஒரு பக்கம் கிழிச்சு எடுத்துட்டாரு. பிடிஆர் எப்போவுமே குடும்ப சுயநலம் தாங்க பேசிகிட்டு இருப்பார். என் தாத்தா பற்றியா என் அப்பா பற்றியான்னு தான் பேசுவார், மக்களை பற்றியே பேச மாட்டார். அவர் நல்லா படித்த நிதி அமைச்சர் தான். அவரையும் இந்த திமுக சரியாக பயன்படுத்தலை. நான் தெரியாதத்தனமாக அவர் பேசின ஒரு ஆடியோவை வெளியிட்டுட்டேன். இன்னைக்கு 30,000 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாங்கிறத உடனடியாக பிடிஆரை ஒன்றுமே இல்லாமல் உப்புக்கு செப்பு இல்லாத ஒரு துறைக்கு மாற்றி விட்டுட்டாங்க. அது காலம் ஃபுல்லாகவும் 5 வருஷமும் அப்படியே இருந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பிரச்சார களத்தில் பேசினார். அது மட்டும் இல்லாமல் செல்லூர் ராஜ் அவர்கள் அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரையிலும் அவர் தினசரி என்ன அறிக்கை கொடுப்பாரு, நாளைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் எந்த அமைச்சரை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு திமுக காரனும் திமுக அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு வாயிலையும் வயிற்றிலையும் நெருப்பு கட்டிட்டு தாங்க அவரோட தலைவர் காலமாக இருக்கும்போது திமுக காரெல்லாம் இருந்தால் பொட்டி பம்பா அடங்கி போயிருந்தாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜ் அவர்கள் அண்ணாமலை ஒரு பக்கம் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு பிரச்சார களத்தில். அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் கடுமையான ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாலின் கூட விஸ்வகுரு ஏங்க இலங்கை பிரச்சனைக்கு மட்டும் மௌன குருவாயிடுறாரு, இலங்கை மீனவர்கள் பற்றி பேச சொல்லுங்கள், உக்ரைன்னா மட்டும்தான் பேசுவாரான்னு சொல்ல இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கடுமையாக விமர்சனமும் வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா மோசமான இந்த திமுக ஆட்சியை விரைவில் அகற்றணும், அதுக்கு தொண்டர்கள் எல்லாம்
சீரும் சிறப்பமாக பணியாற்றணும், உற்சாகமாக வேலை செஞ்சு இந்த மோசமான ஆட்சியை காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட தலைமைக்கு தமிழ்நாட்டில் இந்த 27 வேட்பாளர்களும் ஒன்று வெற்றி பெறணும், அப்படி இல்லையா 2ஆம் இடமாச்சும் பிடிக்கணுங்கிறத ஒரு கடுமையாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த வேட்பாளரும் அந்த பகுதியோட மாவட்ட தலைவரோட பதவி பறிக்கப்படுன்னு சொல்லி ரொம்ப கடினமான ஒரு முடிவு எடுத்து தலைமைக்கு சொல்லியிருக்கிறாராமா பிரதமர் மோடி அவர்கள். அதனால தான் பாஜகவோட மாவட்ட தலைவர்கள்லாம் பம்பரமாக சுழண்டுகிட்டு இருக்கிறாங்க. பம்பரன்னொன்னே ஞாபகம் வருது, நம்ம மதிமுகவுடைய துரை வைகோ அவர்கள் அண்ணாமலையோட உழைப்பை நான் மதிக்கிறேங்க, எனக்கும் அந்த கட்சிக்கும் பல கொள்கை சித்தாந்த வேறுபாடுகள் இருந்தாலும் பாஜகவுக்காக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவரோட உழைப்புக்கெல்லாம் நான் மக்களும் சரி நிர்வாகிகளும் நானும் தனிப்பட்ட முறையில் மதிக்கிறேன். அதே நேரத்தில் நயினாரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. நயினார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பகுதி மக்களை ஏமாற்றிட்டாரு, அந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஓடி வந்துட்டாருன்னு சொல்லி நயினாரை வெளுத்து வாங்குறாரு துரை வைகோ அவர்கள். ஏன்னா அவர் கடந்த தேர்தலில் திருநெல்வேலி சொந்த தொகுதியில் வெற்றி பெற்றாரு. ஆனால் இன்னைக்கு சாத்தூர் தொகுதியில் மாறி வேட்பாளராக நிற்கிறாரு. அதை தான் என்னவோ இந்த துரை வைகோ அவர்கள் பேசுகிறாரோங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் பாஜக தொகுதிகள் குறைஞ்சிருந்தாலும் கடினமான தொகுதிகள் இருந்தாலும் அந்த தொகுதியில் கடினமாக போராடி வரலாற்று சாதனை பாஜக இந்த தேர்தலில் படைக்கும். நாங்கள் ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக தமிழகத்தில் இந்த தேர்தல் அப்போ பாஜக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறணும்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அவரது உற்சாகம் எடுபடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.